ஹாய் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். அ ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சாதாரண ஃபோன் தான், எப்படி தெரியல, யார் சொன்னாங்க தெரியல, என்கிட்ட சாதாரண ஃபோன் தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணட்டுமா? நிறைய உங்களுடைய தத்துவங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஐம் யுவர் பெஸ்ட் ஃபேன் அப்படின்னு போட்டிருக்காரு. என்னங்க இது? எப்படிங்க அவர் வந்து எனக்கு பெஸ்ட் ஃபேனா இருக்க முடியும்? அவருக்கு தாங்க அவர் பெஸ்ட் ஃபேனா இருக்கணும். நான் தான் எல்லா வீடியோலயும் சொல்றேன்லங்க, யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க, சரித்திரத்த ஃபாலோ பண்ணாதீங்க. சரித்திரம் ஒரு ரத்த சாக்கடை. அதில எந்த ஒரு நல்லதும் இல்ல. நல்லது என்பது உன்கிட்டயே இருக்கு, உன் கையில இருக்கு. காலங்காத்தால நீ எழுந்திரிக்கும் பொழுது, இன்று என்ன முடிவெடுத்தாய்? வேலைக்கு போகணுமா? வேண்டாமா? உடம்பு நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? மனைவிக்கு உடம்பு சரியில்லையா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? இல்லை நீ வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு உடம்பு சரியில்லையா? ஜோபில் காசு இல்லையே, காசுக்கு என்ன பண்ண போற? ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கங்க. ப்ராக்டிக்கல் தாங்க லைஃபு. ஆமாம், கற்பனை வேணும் தான். கற்பனை இல்லாதவன் மனிதன் அல்ல. கற்பனை, கனவுகள் எல்லாமே வந்து உண்மையாகி விடுமா? அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது வந்து வந்து நம்மள ஒரு உற்சாகப்படுத்தி, நம்ம கொஞ்சம் இருக்கிற எல்லா கவலைகளையும், துன்பங்களையும், துக்கங்களையும், நம்ம கடந்து வந்த அத்தனை அசிங்கங்களையும் கழுவி கழுவி ஊத்துனானே, ஏறி ஏறி மிதிச்சானே, நம்ம முதுகுல சாட்டை அடி போல வரியை விதித்து இவர்கள் எல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே! இப்படி எத்தனையோ வகையான கவலைகள் உலக மக்கள் அத்தனை பேருக்கும், ஒரு மனிதனுக்கு ஒரு கவலையா? 1000 கவலைகள், 1000 துன்பங்கள், 1000 காயங்கள், 1000 வடுக்கள். இது எல்லாம் வந்து மாற வேணும்னா, தினம் தயவு செஞ்சு ப்ராக்டிக்கலா வாழ கத்துங்க. நல்ல டான்ஸ் போடுங்க. அ நல்ல டான்ஸ் ஆடுங்கங்க. நல்ல பாட்டு பாடுங்க. இசை காட்டிலும் இந்த உலகில் மிகப்பெரிய மருந்து ஒன்று இருக்கிறது என்றால் இல்லை. எப்பேர்ப்பட்ட வியாதியை கூட இசை வந்து சரி பண்ணும். டான்ஸ் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க கற்றுக்குங்க. அட சும்மாங்க ஒரு டப்பாவில் கூட தாளம் போடுங்க. அட உங்கள் உடம்புலே தாளம் போட்டுக்குங்க. ஆமாங்க. ஆடுங்கள், பாடுங்கள், லா 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 லா. இந்த சமுதாயத்தில் எதையும் சரி பண்ண முடியாதுங்க. எல்லாம் புத்துநோய், எல்லாம் பயங்கரமாக முத்தி போச்சுங்க. யூ கெனாட் க்யூர் இட். ஸோ இருக்கிறத வச்சு அப்படி தமாஷா ஜாலியாக ஏமாத்தாமல், பொய் சொல்லாமல், யாரையும் வஞ்சிக்காமல் நல்லா வாழுங்க. மாணவர்களே, பெரிய மாணவர்களே, உலக மக்களே, வணக்கம். காலம் காலமாய் உலகம் உலகம் 450 கோடி ஆண்டுகள் அல்லது 500 கோடி ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். இந்த பிரபஞ்சம் எல்லாம் சொல்கிறாங்கல்லங்க, பிக் பேங், கடவுள் துகள்கள் எல்லாம் சொல்கிறாங்களே. அப்பொழுது இருந்தேங்க மனிதன் ஒரு 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தோன்றியதாக சொல்லப்படுது. அதுக்கு முன்னாலே எல்லாமே தோன்றி போச்சு. தாவரங்கள், அது இது, பல்லு உயிர்கள் எல்லாமே கடல்லாம் ஆரம்ப காலங்கள்லேயே இருந்ததுங்க. ஸோ இங்கே பாருங்க, ஓசோ அவர்கள் சொல்கிறாங்க, வளர வேண்டும் என்ற ஆவல் இருப்பவர்கள், வளர வேண்டும் என்ற ஆவல் இருப்பவர்கள் அது அதிகரிக்கும் அளவிற்கு மேலும் மேலும் ஆபத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, வளர வளர ஒரு கட்டடம் உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னா, பேஸ்மண்டத்தில் தொழிலாளர்கள் செத்துக்கிட்டே போகிறான்னு அர்த்தம். அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஆபத்துகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உண்மையான மனிதன் ஆபத்தை தன் வாழ்வின் முறையாகவே, ஆமாம், தான் வளரும் சூழ்நிலையாகவே ஏற்றுக்கொள்கிறான். ஆமாங்க, சாவு செத்து 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 இவன் செத்தாதாங்க அவன் வளர முடியும் என்று அவன் அறிந்தே அது நடக்கிறது. அப்புறம் பாருங்கள், ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யும் மக்களை கவனிங்கள். கோயிலுக்கு போகிறான் அவனெல்லாம் பாருங்கள், அவர்கள் தங்களையே ஏமாற்றிக் கொள்வதை பாருங்கள். உண்மையிலேயே அவனை ஏமாற்றிக் கொள்கிறான். ஆமாம், வழிபடும் பண்பு அவர்களிடம் இல்லை. கண்டிப்பாக இல்லை. வழிபடக்கூடிய பண்பு அவங்ககிட்ட நிச்சயம் கிடையாது. ஏங்க, வழிபடுவது எப்படி தெரியுமா? பிறகு எப்படி தான் வழிபடுவது? உங்களிடம் வழிபாடு தன்மையை நிறைந்து இருந்தால் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆமாம், உங்களோட வழிபடக்கூடிய தன்மை போய் வேணாம். நடக்கும்போது, உட்காரும்போது, படுக்கும்போது, தூங்கும்போது, மோசைகளில் போகும்போது எல்லாமே அப்படி. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் இருப்பே பிரார்த்தனை. உண்மைதான். அப்படியா? நடந்தாலும் நகர்ந்தாலும் அதுவே வழிபாடு. பார்த்தாலும் மூச்சு விட்டாலும் அதுவே வழிபாடு. மூச்சு போச்சுன்னா எந்த சாமியை வந்து உன்னை காப்பாது? மூச்சு தாங்க வழிபாடு. அப்புறம் பாருங்கள், செல்வந்தனிடம்
தவறு ஒன்றும் இல்லைங்க. செல்வந்தன் இருக்கிறானே, அவன்கிட்ட தப்புன்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆனாலும் உலகப் பொருள்களை அவன் சேமித்துக் கொண்டே போனதால், அவன் தன் வாழ்வை இழந்து விட்டான். பொருள் சேர்ப்பதில், பணம் சேர்ப்பதில், கார் சேர்ப்பதில் எங்கிருந்து அவனுக்கு நிம்மதி இருக்கும்? எந்த பணக்காரனிடமும் நிம்மதி கிடையாது. அப்படியே அவனுடைய வாழ்வை அவன் விரயமாக்கிக் கொண்டான். அதனால் அவன் சொர்க்க வாசலுக்குள் பிரவேசிக்க முடியாது. தன் சுயத்தை பற்றி அறிந்தவனே அது நுழைய முடியும். உன்னைப் பற்றி அறிந்து கொண்டு வாழ் மட்டும்தான் நீ சொர்க்கத்துக்குள் போக முடியும். காசு, பணம், மயிறு, மண்ணாங்கட்டி, நகை கிகை, பீரோ புள்ளிங்கன்னு இழுத்துன்னு போடுவான். எங்கேருந்துடா அவனுக்கு தூக்கம் வரும்? ஆடிக்கார் ரோட்டில் விட்டு வந்துடுவேன். அது பெரிய ரூ. 1,00,000 ஸ்பீக்கர் வச்சுருப்பேன். அவன் திருடிட்டு போயிடுவான். இங்கேருந்து அந்த இது ரிமோட் கண்ட்ரோலில் காரை திருட்டானா எடுத்துட்டானா, ஸ்டீரியோ இருக்குதா இல்லையா? அட கருமம் முடிச்சவனே, சந்தோஷமாக வாழு, பாட்டு பாட்டு, டான்ஸ் போடு, குழந்தைங்களை காப்பாற்று, குழந்தைங்களோட பாசம் செலுத்து. ஹாய் மை டியர் போலிவுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு. குட் மார்னிங் அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அற்புதமானவர்களே. ம் என்ஸ் கிட்ஸ் டு கிட்ஸ் எல்லாருக்கும் தான், அது ஜீவராசிகளுக்கு கூட எல்லாருக்கும் தான் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த உலகம் ஆனது, பிரபஞ்சம் ஆனது தினம் தினம் செத்து மடியக்கூடியது தாங்க. இங்கே எல்லாமே ஆமாம். ஈவன் தோ செடி கொடி பல்லுயிர்கள், ஜீவராசிகள், தாவரங்கள், நீ நான் எல்லாருமே தினம் 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 ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறைகள் கூட அல்ல, 1000 முறைகள் செத்து 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 பிழைக்கிறோம். ஏங்க தினம் செத்து செத்து பிழைக்காமல் வாழ முடியாதா? சொல்லுங்கள், உங்களை தான் கேட்குறேன். வாழ முடியும் தினம். ஆமாம், நம்ம எல்லாருமே சாவறதுக்காக பிறந்தவங்க, வாழறதுக்காக பொருட்களை அது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஈவன் தோ ஒரு புழுவுக்கு தெரியும். ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய உதிர்ந்து போகிறது இலை அதுக்கு கூட தெரியும். மலர்கிறதே மலர் அதுக்கு கூட தெரியும். சாயங்காலம் ஆமாம் பணம் தூக்கின்னு போகிறானே அவன் காலடியில் வச்சு போதா, இல்லை சாமிக்குன்னு சொல்லி ஊரை ஏமாற்றி காணிக்கின்ற பேரில் அவன் குடும்பத்தில் வாழ்ந்துன்னுங்கிறானுங்களே, அங்கே மிதிப்பட்டு நாசமாக தெரியல. இல்லாட்டா ஃபஸ்ட் நைட்டு அன்றைக்கி அவன் நாத்தம், அவன் மேலே இருக்கிற நாத்தம் புருஷங்காரனுக்கு தெரியக்கூடாதுன்னு தலை பூரா மல்லிகை பூவை வச்சுன்னு அவன் நாட்டத்தை மறைக்கிறாடே, அதுக்காக எவருக்கு தெரியாது. பட் சந்தோஷமாக வாழ முடியும். தினம் தினம் சாகாமல் அருமையாக இயற்கையாக தெரிஞ்சோ தெரியாமலையோ 2 பேர் சேர்ந்ததுனால, அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்ததுனால நம்மளை கேட்காம பெற்று போட்டான். இந்த பாவப்பட்ட உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும். எப்படி என்றால், பணம் மண் பெண் பொன் இது பின்னால் ஓடாத, காசு பின்னால் ஓடாத, துரோகம் பின்னால் ஓடாத, அயோக்கியத்தனம் பின்னால் ஓடாத, நிம்மதியாக வாழ முடியும். என் சந்தோஷம் வாழ என்னை போன்று எவ்வளோ பேர் இயேசுநாதர் வாழ்ந்திருக்கிறார், புத்தர் வாழ்ந்திருக்கிறார், சாக்ரட்டிஸ் வாழ்ந்திருக்கிறார், எவ்வளோ கோடாடு கோடி பேர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் கல்யாணமே கட்டாமல்லாம் காமராஜரில் இருந்திருக்கிறார். ஸோ வாழ்க்கை ரொம்ப அருமையாக வாழ முடியுங்க. அதுக்கு மெயின் தினம் தினம் சாகாமல் செத்து ஒரு நாளைக்கு 1000 தடவை செத்து வாழாமல் இருக்க வேண்டுமே என்றால், ஒருவரையும் ஏமாற்றாமல், வஞ்சகம் பண்ணாமல், துரோகம் பண்ணாமல், ஆட்டையை போடுறதா அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக ஜாலியாக டான்ஸ் போடு, பாட்டு பாடி, மியூசிக் கற்றுக்கோ, சந்தோஷமாக இருக்கும். பிறந்தோம் இறந்தோம் அவ்வளவுதான். புரியுதா? தினம் சத்து படைக்கிறேன் அதெல்லாம் தேவையில்லை. ஹாய் மை டியர் போலிவுட் பீப்புள்ஸ் இந்த வேர்ல்டு. குட் மார்னிங் உலக மக்களே, அன்பானவர்களே, பிரியமானவர்களே, வணக்கம். ஆமாம், என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதாவது நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏங்க, நெகட்டிவ் இல்லைன்னா பாசிட்டிவே இல்லைங்க. ஐ லவ் நெகட்டிவ். நான் எப்போவுமே ஒரு பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னால் அந்த பஸ்ஸு வெடிக்குமா வெடிக்காதா, டிரைவர் குடிச்சிருக்கானா, எங்கே கொண்டு போய் எந்த பாலத்தில் விட போகிறான், ஏறலாமா ஏற வேணாமா திங்க் பண்ணிட்டு தான் ஏறுவேன், எல்லாம் நடந்து போயிடுவேன். ஐ திங்க் அபவுட் மை சேஃப்டி. நான் எப்போவுமே என் சேஃப்டியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்காக தான் நான் நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். பாசிட்டிவ் என்றும் பண்ணி பிஏ போட்டால் கூட தின்ட்டு போயிடுவான். ஐ டோன்ட் வாண்ட் பாசிட்டிவ். நான் எதாவது என்னதான் போய் பாசிட்டிவ்? ஓசியில் வாங்கி தின்றது, பேடுறது, சப்புறதெல்லாம் பாசிட்டிவா? ஐம் நாட் லைக் தட். சரி, இன்றைக்கி உலகம் எடுத்துங்க. அமெரிக்காவில் ஏங்க முதல்ல கன்னை குத்துறான். ஃபஸ்ட்டே கன் கலாச்சாரம் ஏங்க 10 வயசு 12 வயசு பையன் எடுத்துன்னு போய் துப்பாக்கி கன் எடுத்துன்னு போய் எல்லாரும் சுட்டுறான். அப்போது அவங்களுக்கு தெரிகிறது, கன்று குத்துடுப்பா, கன்று குத்துடு, லைசன்ஸ் பேப்பர்ஸ் படி கன்று கொடுத்துரு. ஏன்னா எப்போ அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால் அவனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நான் சுட்டுட்டோம். இங்கே விட்ரு, நம்ம ஊர் பிள்ளைங்கெல்லாம் இங்கே ஒரு உடஞ்சி போன பிளேடு வச்சு சீனை போட்டுனுக்குது.
ஆனால் வீரனும் கிடையாது. ஆமாம். இவனா இவங்க இருக்கிறது 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து போய் ஒரு கரப்பான்பூச்சியை ஒரு பல்லியை ஒரு எலியை கொள்ளுவான். இவனுக்கு பேர் வீரனா? இவன் பொட்ட பசங்க. அவங்கள விட்டுரு. பட் அதான் சொல்ல வரேன், உலகம் மிக கொடூரமான திசையில் சென்று கொண்டு இருக்கிறது. இங்கே ஒரு நான் நீங்கள் பார்க்கலாம், நான் அடிக்கடி என்கிட்ட எவ்வளோ பூனைகள் நான் நிறைய எல்லாம் வளர்த்துருக்கேன். நான் பூனை, பறவை, அது லவ் பேர்ட்ஸ், கோ பேர்ட்ஸ், புறாக்கள், நாய், எல்லாம் மீன், எல்லாமே என் வாழ்நாள் நான் வளர்த்தது என்னென்னமோ இப்போ எங்கிட்ட இல்லை. எதுவுமே இங்கே இல்லை, எதுவுமே இங்கே இருக்காது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இது எல்லாருக்குமே நல்லா தெரிந்து இருந்தாலும் வாழும் இந்த நாளை சந்தோஷமாக ஏன் வாழ மாட்டேன் என்கிறாய்? அடிக்கடி சொல்கிறேன், நேற்று செத்து போச்சு, நாளை என்பது கிடையவே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இந்த நாளை இன்பமான நாளை, சந்தோஷமான நாளை, ஜாலியாக சாப்பிட்டு குடும்பத்தோட என் பூனைக்குட்டிங்களா எவ்வளோ பாசம் காட்டுதுப்பா அந்த குடும்பத்தோட. ஆனால் இங்கே பெற்று குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஆனால் இந்தியாவில் தான் அந்த குழந்தைங்களெல்லாம் பெற்று குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஃபாரின்லலாம் நான் எங்கேயுமே குழந்தைய பெற்ற உடனே குப்பை தொட்டியில் போட்டான், தெருவில் போட்டான், நாய் இழுத்துட்டு போயிடுச்சுன்னு படிக்கவே இல்லை, பார்த்ததும் இல்லை. Hi, my dear Bollywood people say in the world. Good morning. உலக மக்களே, பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். ஆமாம், எல்லாருக்கும் ஈவன் தோ உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன பாப்பா, சின்ன பாப்பா மீன்ஸ் வாட், ஒரு 3 இயர்ஸ் டு 3 வயதுலேருந்து ஒரு 5 வயது வரைக்கும் இருக்கிற பாப்பாங்க இப்போ இந்த சாட் ஜிபிடி, அப்புறம் ஏஐ, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட டெக்னாலஜி. ஆமாம். ஸோ இந்த பாப்பாலாம் தே ஆர் வெரி பிரில்லியன்ட். பயங்கரமாக நல்ல நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அந்த கேம்ஸுன்றாங்க, இதுன்றாங்க. பட் அந்த எஜுகேஷன் யாருக்கு இருக்குனாக்க நடுத்தர மக்களை காட்டிலும் கொஞ்சம் மேலான, நல்ல கொஞ்சம் பணம் காசு கீசு உள்ளவங்க, நல்ல கான்வென்ட், அந்த மாதிரி நல்ல ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி. பட் தே ஆர் ஃபைன், தே ஆர் சூப்பர் வெல் நாலேஜ்டு, பயங்கரமாக இருக்காங்க. நான் அவங்கக்கிட்ட போகிறேன், பழகுறேன், பேசுகிறேன். அவங்க பேசக்கூடிய அந்த ஆங்கிலம், அவங்களுடைய கேள்விகள் செம்மையாக இருக்குது. வருங்காலத்தில் அவங்க ஒரு 8 வயதுக்கு மேலே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம், சமுதாயம், நடை, உடை, பாவனை, தென் மெயினாக இல்லாமை, அங்கே தான் எல்லாமே தோற்று போகும். வறுமை, அங்கே தான் எல்லாமே தோற்று போகும். 8 வயசு வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியாது. they don't understand what's going on. அவங்களுக்கு தெரியாது. பட் they are brilliant. அப்போது 8 வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஐயோ என்னடா இவ்வளோ கேவலமான ஒரு சமுதாயத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போது அந்த அறிவானது, அந்த பியூட்டிஃபுல் மைண்டானது அப்படியே கீழ்த்தரமாக அடி மட்டத்துக்கு போய் படிக்காதவனை எப்படி ஏமாற்றலாம் என்பதில் கவனம் போய்விடும். இன்றைக்கி எவ்வளோ படித்த பெண்கள் எவ்வளோ செம்மையாக இருக்காங்க பார்க்குறதுக்கு, பியூட்டிஃபுல். ஆனால் எதுக்கும் உதவாத படிக்காத பசங்களை வச்சுக்கின்னு நம்ம செயினாக இருக்கிறது, தாலியாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏகப்படுத்து பண்ணுறாங்க. படித்த பெண்கள் படிக்காத இந்த பசங்களை வச்சுக்கின்னு ஏமாற்று வேலைகள், சீட்டிங், எப்படி பேங்க் ராபரி பண்ணலாம், எப்படி ஏடிஎம்மை தூக்கலாம் என்பதில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாற வேண்டும் என்றால் பெற்றோர்கள், வயதாகி போச்சு உங்களுக்கு, நம்மளாம் செத்துடுவோம், அந்த குழந்தைங்களுக்கு நல்லது பண்ணணும். ஸோ திங்க் அபவுட் தேம். பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளாதீர்கள், பெற்றால் அவர்களை தெருவில் விடாதீர்கள். அவ்வளோதான் நான் சொல்வேன்.
விடு அதுவும் வந்து சாப்பிட்டோம். அது தடுக்காதாண்ணா என்ன பண்ணணும் பாப்பா. நடு ரொம்ப நாசடின்னு பார்த்தா பூனை ஆகி போயிட்டு இருந்துச்சு.